ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், இன்னைக்கு ஐபிஎல் 2026ல மேட்ச் நம்பர் 5, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோல நடந்தது. கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு ஷேக்கி ஸ்டார்டா இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் கம்ஃபர்டபுள் விக்டரி. சூப்பர் இன்னிங்ஸ் ஃப்ரம் சமீர் ரிஸ்வி. நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸும். நல்ல ஒரு மேட்ச் ரம்னா. இன்ஃபேக்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம ஒரு 10:30க்கே ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இல்ல, நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க. லக்னோவும் கொஞ்சம் கிளிக் கொடுக்கலாம் ரமணா. ஸோ எஸ் ரமணா, வெல்கம் பேக். நான் மறந்துட்டேன். ஸோ ரமணா, ஹை. ஸோ ரமணா, மேட்ச் எப்படி? நீ டாஸ் வின் பண்ணி டெல்லி வந்து சூஸ் டு பவுல் பண்ணாங்க. ரொம்ப நினைச்சது ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல அவங்கள வந்து அப்படியே பைண்ட் அப் பண்ணிட்டாங்களா? ஆமா நான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன், இந்த கிரவுண்ட்ல ஒரு 200 அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு இருந்த லைனப்க்கு 200 அடிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் எல்எஸ்ஜி. பட் ஆனா சீக்கிரமாவே டிசீவ் ஆயிட்டாங்க. ஆஹ் ரிஷப் பண்ட்டும் சரி, எய்டன் மார்க்ரமும் சரி, நிக்கோலஸ் புரனும் சரி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த மேட்ச்ல. ஸோ அது ஒரு ரீசனா இருந்துச்சு ஸ்கோர் கம்மியானதுக்கு. எஸ் ரமணா, அதுதான் நான் அந்த பேட்டிங் தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ நம்ம அப்படியே லக்னோ பேட்டிங் வருவோம். ரிஷப் பண்ட் வந்து ஓபன் பண்ணாரு இன்னைக்கு. ஸோ அது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நம்ம அந்த அஸ்வின், நம்ம நிறைய வந்து அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை கேட்டாரா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஓப்பனிங் வந்துட்டாரு. அப்படியே கொஞ்சம் ஆர்டர் மாறிடுச்சு. ஐடன் மார்க்ரம் நம்பர் 3, பதோனி நம்பர் 4 இறக்குனாங்க. அதுக்கப்புறம் நிக்லஸ் புரான் வந்தாரு. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி பாக்குறேன்? ஆக்சுவலா இவங்க இப்படிதான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்போ புதுசா ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு. பட் ஆனா நெக்ஸ்ட் மேட்சும் அவங்க வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்னால நம்மளால எதுவுமே வந்து ஷுவரா சொல்ல முடியல. பட் ஆனா இதே லைனப் செகண்ட் மேட்சா இருந்தா கூட செம்மையா. இதுவே பாத்தீங்கன்னா நீங்க ரிஷப் பண்டோட டிஸ்மிஷல் வந்து ஒரு அன்லக்கி டிஸ்மிஷல் தான். அஹ் கே- அஹ் அது ஸ்ட்ரெயிட்ல பட்டு கையில பட்டு போல்டு ஆயிடுச்சு. ஸோ அது அன்லக்கி தான். இதுவே அவர் இருந்திருந்தாருன்னா மேபி ஸ்கோர் 200 வந்திருக்கலாம். அவரோட பேட்டிங்கோட இது லைக் அவரோட ஆடுற விதமே பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் மெச்சூரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போனோடனே அடிக்காம இருந்தது, லைக் சிங்கிளா தட்டி ஆடுறது, அந்த மாதிரி மெச்சூரா கொண்டு போயிருந்தாரு. பட் ஆனா அன்லக்கியா டிஸ்மிஸ் ஆயிட்டார் ரிஷப் பண்ணிட்டு. மிச்சல் மார்ஷ் நல்லா கொண்டு போனாரு. பட் ஆனா ஆஹ் ஆஹ் குல்தீப் யாதவ் கிட்ட டிசீவ் ஆயிட்டாரு. ஆக்சுவலி அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆனா அவருமே ஒரு ரீசன் தான், இந்த ஸ்கோர் கொண்டு வந்ததுக்கு அவர் ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட் எய்டன் மார்க் நம்பர் 3, அவரால் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆயுஷ் பதோனி அவரு ஜீரோக்கு டக்கு 3 பால்ஸ்க்கு இதுவாயிட்டாரு. அண்ட் நிக்கோலஸ் பூரன், பூரன் வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னு தெரியல, ஒரு ஒன் டவுன் இருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா ஒன் டவுன்ல தான் போன வாட்டி எல்எஸ்டி கார்னர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்பதான் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ பூரனை வந்து ஒன் டவுன் இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கு. பண்ணலா பண்ணுவாரு அப்படின்னு. இதுல சொல்ல போனா இப்ப அப்துல் சமத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரோட பேட்டிங்கோட எபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல. நம்ம மிடில் ஆர்டர் தான் இவங்களுக்கு சரியில்லைன்னு பார்த்தோம். பட் ஆனா மிடில் ஆர்டர் இப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அண்ட் திக்வேஷ் திக்வேஷ் ரத்தி அவர் உள்ள வர முடியல. அவர் வந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கோரே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷபாஸ் அஹ்மத் உள்ள வந்து அவர் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணல ஆக்சுவலி. அதுக்கு பதிலா திக்வேஷ் ரத்தியே உள்ள வந்திருக்கலாம். ஷபாஸ் அஹ்மத் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் போட்டாரு. அதுவுமே அவர் ஒழுங்கா 16 ரன் கொடுத்து ரொம்ப இதுவாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போடவே வைக்கல. ஷமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பவுலிங்ல. நம்ம பவுலிங் பத்தி பேசுவோம், பேட்டிங் தான். எஸ் ரமணா, அதுதான் ரமணா. நீ அந்த கேட்ட இல்லையா, திக்வேஷ் ராத்தி என்னன்னா போன வருஷம் ஒரு ரெவலேஷனா இருந்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவரை போய் இம்பாக்ட் சப்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அவங்களுக்கே தெரியணும்ல. ஏன்னா இப்போ ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா திக்வேஷ் அப்புறம் உள்ள வர முடியாது. இந்த மாதிரி சபாஷ் அகமதியோ இல்ல வேற யாராவது தான் எடுத்துட்டு வந்தாகணும். இந்த மாதிரி இருக்கும்போது அவரை போய் எதுக்கு இம்பாக்ட் சப்ல வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரு தான் உங்களுக்கு ஒரு ஸ்டார் பவுலரா போன வருஷம் ஸ்பின்னர் வந்து கலக்கினாரு தனியா நின்று. அவரை போய் இம்பாக்ட் சப்ல வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா முகுல் சௌத்ரின்னு யாரோ ஒரு பிளேயர் அவர் ஆடிட்டு இருக்காங்க. அவர் ராஜஸ்தான் நினைக்கிறேன் டொமஸ்டிக் டீம்ல. இப்போ எனக்கு சுத்தமா அவங்க அந்த ஐடியாவே எனக்கு அது புரியல. எதுக்காக இம்பாக்ட் சப்ல வச்சாங்க அப்படின்னு. அது ஒண்ணுதான் எனக்கு ரமணா. அண்ட் பேட்டிங் அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பண்டில் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம அந்த பேட்டிங் பண்டில் அவுட்னு சொல்றதை விட பவுலிங் செம்மையா இருந்தது. அப்படியே நம்ம டெல்லியோட பவுலிங்க்கு வருவோம்.
செம்மையா போட்டாங்க நம்ம எல்லாருமே ஸ்டார்க் வரல, அவங்களுக்கு இன்னும் அரைவ் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் லுங்கி இங்கிடி கலக்குனாரு. நட்ராஜன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆக்சுவலா அவர் இன்ஜுரியில இருந்தாரு, எப்படி வந்து போட போறாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இதுதான் நடராஜன், நமக்கு தெரிஞ்ச நடராஜன் இதுதான், அந்த மாதிரி தான் செம்மையா போட்டாரு. குல்தீப் ஆஸ் யூஷுவல் அவர் எப்ப என்ன பண்றாரோ அதே தான் பண்ணிட்டு இருக்காரு ஆல்வேஸ். விப்ராஜுக்கு அவ்வளோ 1 ஓவர் தான் கொடுத்தாங்க நம்மளா. ஸோ அவங்க பவுலிங் எப்படி பாக்குறேன்? இதுல விப்ராஜ் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்களே நல்ல பவுலிங் லைனப் தான் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஆக்சுவலி லுங்கி இங்கிடி ஸ்லோவர்ல 3 விக்கெட்டுமே ஸ்லோவர்ல தான் எடுத்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுவும் இந்த நிக்கோலஸ் பூரானுக்கு போட்ட டெலிவரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நான். ஆக்சுவலி அவர் போட்டோடனே டிசீவ் ஆனது சத்தியமா ஸ்லோவர் பால். நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் பவர் பிளேலே வந்தாரு, நல்லா போட்டாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. நெக்ஸ்ட் நட்ராஜன் கம்பேக் தான், கண்டிப்பா கம்பேக் தான். அவரோட பாசிட்டிவ் சைன் தெரியுது. அவர் நல்லா போடுறாரோ இல்லையோ, அவர் எனக்கு விளையாடினா நல்லா இருக்கும்னு தோணுது நட்ராஜன். ஏன்னா யாக்கர் கிங் அவரு. நெக்ஸ்ட் முகேஷ் குமார், அவரு டெல்லிக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் டெல்லிக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் டெத்லயும் சரி பவர் பிளேலயும் சரி நல்லா ஸ்விங் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, செம்மையா ஸ்விங் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. குல்தீப் யாதவ் சொல்ல வேணும் நமக்கு, ஆல் டைம் ஃபேவரட் பவுலர் அவரு. 2 விக்கெட்டு, நல்ல 7.75 எக்கனாமில முடிச்சாரு. நெக்ஸ்ட் விப்ராஜ் போடவே வேண்டாம், பட் ஆனா அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க 8 ரன். ஸோ அதுவும் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதுதான் நம்ம, ஏன்னா அவன் 18.3 ஓவர்ஸ்லேயே இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பண்டில் அவுட் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். நீ சொன்ன மாதிரி ஸ்டார்க் இல்லாதது தெரியல, அந்த குறையே இல்லாம சூப்பரா பவுலிங் போட்டு இந்த மாதிரி ஒரு லைன் அப்பே வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா செம்ம ஸ்கில் வச்சிருக்காங்க பவுலர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுதான் ரொம்ப. And அப்படியே நம்ம வந்து சேஸ் பிக்கிங்ல டெல்லி கிட்ட போலாம். என்னன்னா அங்கதான் டாப் ஆர்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்னைக்கு கேஎல் ராகுல் ஷோரா வந்து ஒரு 50 அடிச்சிருவாரு. கம்மி ஸ்கோரு, அப்படியே பொறுமையா நின்று ஆடினா கூட 50 வந்துடும் தான் நான் நினைச்சேன். நிசாங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அப்படியே டாப் ஆர்டர்ல யாருமே அடிக்க, டாப் 3 அப்படியே கொஞ்சம் மடிஞ்சிட்டாங்களே. அவங்க பேட்டிங் எப்படி பாக்குற? ஆக்சுவலா நான் நினைச்சேன் டாப்ல இருக்கிற 2 பேருமே ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வருவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ஆனா டிசீவ் ஆயிட்டாங்க. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட் ஆரம்பிச்சாரு அடிக்கணும்ட்டு. பட் ஆனா அவருக்கு பேட் லக், அவர் வேற எங்கேயும் அடிக்க பார்த்து அவருக்கு டாப் ஏஜ் பார்த்து கேட்ச் போச்சு. ஸோ அது ஒரு பேட் லக். நெக்ஸ்ட் பத்தும் நிசாங்கா. பிரின்ஸ் யாதவ் நிஜமா சொல்ல போனா சூப்பரா போட்டாரு. நான் ஆக்சுவலி எல்எஸ்டிக்கு பிரின்ஸ் யாதவ் இம்ப்ரெசிவா இருந்தார் பவுலிங்ல. ஸோ அவருக்கும் கிரெடிட்ஸ் தான் அவனை நம்ம. நல்ல பவுலிங் போட்டாரு நிஷாங்காக்கு. அவருமே டிசீவ் ஆயிட்டாரு 1 ரன்னுக்கு. நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் ஆனா அவரால் கொண்டு போக முடியல. ஸோ அவரும் எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து சமீர் ரிஸ்வி. ரிஸ்வி நம்பர் 4, சிஎஸ்கேல இருந்து ஒரு போன பிளேயரு, சரியான ஒரு மெச்சூரிட்டியா இன்னைக்கு விளையாடினாரு. அவரு எப்பவுமே ஒரு விளையாடும் போது பயந்து பயந்து விளையாடுற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூர்டா விளையாடினாரு. ஒரு ஷாட்ல ஒரு ஒரு தெளிவு இருந்துச்சு. இந்த ஷார்ட் பாலுமே சரி, இல்ல புல்லுமே சரி, இல்ல டிரைவுமே சரி, எல்லாமே நல்லா பண்ணாரு ஆக்சுவலி. ஸோ ரிஸ்விக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். 70 ரன்ஸ் 47 பால்ஸ்ல. நெக்ஸ்ட் அக்சர் பட்டேல் பேட்டிங்ல இல்லனாலும் பவுலிங்ல பண்ணியிருக்காரு. ஸோ எதுவும் சொல்றது அவ்வளவுதான். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அவர் நல்லா பண்ணுவாரு. சூப்பர் சூப்பர் ரமணா. அதுதான் ரமணா, பேட்டிங்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் அடிக்கல. பட் சமீர் ரிஸ்வி அவரோட இம்பாக்ட் சப்பா உள்ள கொண்டு வந்ததே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ரமணா. என்னன்னா நீ அதுல பாத்தீங்கன்னா அவங்க இம்பாக்ட் சப்ல வந்து அசுதோஷ் சர்மா இருந்தாரு. ஸோ ம். யூஸ்வலா வந்து அவரு தான் வந்து எடுத்துட்டு வருவாங்க உள்ள பினிஷிங்க்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி. நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது. டப்புன்னு பார்த்தா சமீர் ரிஸ்வி உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மூவ் நான் யோசிச்சேன், இது கரெக்டான மூவா, ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே பொறுமையா ஸ்டார்ட் பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு அவரும் டைசன் ஸ்டப்ஸும் சேர்ந்து. பட் சரியான ஒரு இன்னிங்ஸ் ராம்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடிச்சு ஆடி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் 50 அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேட்டையே தூக்குனாரு. அது ஒரு 6-4 வந்துட்டு பேட்டை கொஞ்சம் ஏர்ல அடிக்க ஆரம்பிச்சாரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ், வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு ஐபிஎல்ல இங்கதான் வந்திருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாவம் பார்த்துருப்பாங்க, ஐயோ எங்க டீம்ல இருந்தியா ஒரு இன்னிங்ஸ் இந்த மாதிரி ஆடினியா, அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு இன்னிங்ஸ் ராமனா. அண்ட் And ட்ரைஸ்டன் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸும் நல்லா பாட்டுச்சு. இது ஒரு நல்ல கோச்சிங் கோச்சிங் இதுவும் பாக்குறேன் நான் ஆக்சுவலி. ஏமங் பதானி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டெசிஷன் எடுத்திருப்பாங்க ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு நல்ல கோச்சிங்னு பாக்குறேன். சமீர் ரிஸ்வி உள்ள அமைச்சது அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ அந்த டைம்ல உள்ள அமைச்சதும் ஏமங் பதானி தான். போயிட்டு கேஎல் ராகுல் டிஸ்கஸ் பண்ணதை காமிச்சாங்க ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. காமிச்சு மில்லரை வெயிட் பண்ண சொல்லி ஸ்டப்ஸ் அமைச்சதெல்லாம் நல்ல மூவ். இது ஒரு நல்ல மூவா பார்க்கலாம். எஸ் ரமணா, அதுதான். ஸோ ஓவரால் அவங்க பேட்டிங் வந்துட்டு ஸ்டாப் ஆர்டர் சொதப்பினா கூட, பட் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கே வந்து இன்னும் மில்லர் வரல, விப்ராஜாலையும் பேட்டிங் ஆட முடியும். ஸோ
நல்ல ஒரு ஃபினிஷ். ஆக்சுவலா கொஞ்சம் ஏர்லியாவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, எந்த நர்வஸும் வச்சுக்கல. அப்படியே அந்த 15 ஓவர்ஸ்க்கு அப்புறமே அடிச்சுட்டாங்க சீக்கிரமாவே. அண்ட் அவங்க எல்எஸ்டியோட பவுலிங் பொறுத்த வரைக்கும், எஸ் ஷமிக்கு ஒரு கம்பேக் மேட்ச், ஒரு டீசென்ட் ஸ்பெல் தான். 4 overs 28 1 விக்கெட் எடுத்தாரு. பிரின்ஸ் யாதவ் நீ சொன்ன மாதிரி செமையா போட்டார், நல்ல லைன் அண்ட் லென்த். அவங்க டீம்ல எப்படி அந்த முகேஷ் குமார் ஓப்பனிங் சூப்பரா ஸ்பெல் ஆரம்பிச்சாரோ, இவங்க டீம்ல பிரின்ஸ் யாதவ் சூப்பரான ஒரு ஸ்பெல் நல்லா போட்டாரு. அதுலயும் பாரு, அவருக்கு ஒரு ஓவர் முடிக்கவே இல்லை, 3 overs 20 runs தான் கொடுத்துருக்காரு. அவரை வந்து ஃபுல்லா முடிக்கல. அண்ட் மோஷின் கான் சூப்பரா போட்டாராம்னா. மோஷின் கான் எப்பவுமே அவர் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன, எனக்கு அதுதான் ஒரு வருத்தமா இருக்கும் கொல்கட்டாக்கு விளையாடும் போதும் சரி. பட் இங்க வந்து நல்லா போட்டிருக்காரு பாரு, 4 overs 19 run, ஒரு மேடின் வர பண்ணியிருக்காரு, அதுல பெரிய விஷயம். அண்ட் நார்கியா, அங்கதான் எனக்கு ஒரு டவுட். நார்கியா எதுக்கு சார் அவங்களுக்கு? எனக்கு இல்லண்ணா, சத்தியமா அவருக்கு புரிஞ்சுக்க வேகம் முடியல. இருக்கு, வேற யாரும் இல்லையா? லைன் இல்ல, லென்த் இல்ல. அது எதுவுமே இல்ல அவர்கிட்ட. அவங்க டீம்ல வேற யாருமே இல்லையா பவுலர்ஸ்? ஏன் இந்த நார்கியா கிட்டயே திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு புரியல. ரிஷப் பண்டன்கோ என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல ரமணா. என்னன்னா, ஐயோ நார்கியா நான் பார்த்த வரைக்கும் அவர் போன ஐபிஎல்லையும் சரி, இப்போ முடிஞ்ச வேர்ல்ட் கப் வரைக்குமே அவர் இந்தியான்னு வந்துட்டா போட்டு அடி அடின்னு தான் அடிக்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு வேகமா போடுறாரு, பட் எந்த அளவுக்கு வேகமா போறாரோ அந்த அளவுக்கு டபுளா வந்து வாங்கிக்கிறாரு, ஆமா. 6 4ன்னு. சோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல இல்லாத ஆளை இவங்க எந்த தைரியத்துல ஆட வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நார்கியாவெல்லாம் இவங்க கண்டினியூ பண்ணி எல்லா மேட்சும் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு 10th பிளேஸ் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்எஸ்டி அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம் பர்மனண்டா நான் நெக்ஸ்ட் நினைக்கிறேன் மேட்ச் ரமணா. சேஞ்சுக்கு இது வேற. சேஞ்சுக்கு ஆ. இது இருக்கு. எனக்கு ஸோ அதுதான் எனக்கு இப்போ சுத்தமா அவங்க ஐடியா இல்லை. அண்ட் அதுவும் பாரு, அவங்க 5th பவுலரே இல்லாம போயிட்டாங்க இன்னைக்கு. அந்த இவரு திக்வேஷ் உள்ள வராததுனால ஷபாஸ் அகமது, எய்டன் மார்க்ரம் மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு மாதிரி தான் பண்ணிட்டாரு. எப்பவுமே இதுதான், நம்ம அந்த ரிஷப் பண்ட் கிட்ட வந்து ஒரு பேட்டரா எந்த கொஸ்டினுமே இல்லை, ஆனா கேப்டனா நிறைய கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஒரு பவுலர்ஸை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும், இல்ல ஒரு எந்த பிளேயரை எந்த சுச்சுவேஷன்ல உள்ள இறக்கணும் இம்பாக்ட் டேப்ல இருந்துன்னு அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இதுல வேற நீ பாத்தீங்கன்னா, அந்த அவங்க ஓனர் வந்து மேல உட்காந்துருக்காரு. அதான் அதுல ஒரு ரித்வி அடிச்சதுமே அது இவருக்கு கொஞ்சம் தாண்டி போய் விழுந்தது, பதோனிக்கு. அதான் அந்த இன்னமும் கேட்ச் அவர் விட்ட மாதிரி வந்துட்டு, ஏன் கேட்ச் பிடிங்க அந்த மாதிரி வந்து கத்துறாரு. அதெல்லாம் எனக்கா கேட்ச் இல்ல ஆக்சுவலி. என்ன எங்கேயோ போய் பால் விழுது, என்னதான் நீங்க ஓனரா இருந்தாலும் கொஞ்சம் நியாயம் ஆமா. வேணாமா சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது பார்க்கும்போது. எஸ் ரமணா. ஸோ ஓவரால் இதான் ரமணா. அண்ட் இவங்க பவுலிங் பத்தி நீ என்ன நினைக்கிற ரமணா? அதுதான் நான் வந்து கிரெடிட்ஸ் பிரின்ஸ் யாதவ் தானே இந்த மேட்ச் கொடுப்பேன். பிரின்ஸ் யாதவ், ஷமி. பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு ஆக்சுவலி. இன்னொரு இதுவே லாஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் அடிக்கணும்னாலுமே பிரின்ஸ் யாதவ் போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருந்திருக்கு இன்னமும் எல்எஸ்ஜிக்கு வின் பண்றதுக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க. ஸோ மோசின் அதான் கான் அதை கைவிட்டு மோசின் கான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்க்கு 2 ரன்ஸ் தான், 1 விக்கெட். அடுத்த 2 ஓவர்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு 17 ரன்ஸ் கொடுத்தாரு. இது ரொம்ப சூப்பரான பவுலிங் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் நான் பவுலிங் சொன்ன செம்ம மாதிரி. பவுலிங் நம்ம டாப் அந்த 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, நாக்கியா தவிர. அண்ட் ஸ்பின்னர்ஸே சுத்தமா இல்ல, அதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. திக்வேஷ் ராத்தி இருந்திருந்தா மேபி ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் ட்ரை, ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஒன்னு போட்டிருப்பாரு, மிஸ்ட்ரி மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாருன்னு இன்னொன்னு நினைச்சேன். அதுதான் நம்ம டிஃபரன்ஸ். நீ பாரு, அந்த பக்கம் குல்தீப், அக்ஷர், இந்த பக்கம் ஸ்பின்னர்ஸே உங்களுக்கு இல்ல. அங்கேயே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இந்த 2 டீமோடைய விக்டரி அண்ட் தோல்விக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவரு நிதிஷ் ராணா விசஸ் திக்வேஷ் ராத்தி அவங்க 2 பேரோட காம்பினேஷன் நான் வந்து யோசிச்சேன் மேட்சுக்கு முன்னாடி எப்படி இருக்க போகுது, திருப்பி சண்டை எதாவது போடுவாங்களா, இல்ல செம்மையா இருக்க போதா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அவர் இல்ல. அது கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகுது, எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் எனக்கு தெரிஞ்சு அவங்களே மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்தா கூட இருக்கலாம் மேபி அந்த ஒரு ரைவல்ரி. அவர் ஆனா ஃபீல்ட்ல இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு, நம்ம பார்த்திருக்கோம். அந்த திக்வேஷ் ராஜி வந்து ஏதாவது ஒன்று சைன் போடுவாரு, இல்ல காத்துல ஏதாவது ஊதுவாரு, உப்புன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. பார்த்திருக்கோம் லாஸ்ட் இயரே நம்ம. ஸோ அதுதான் நம்மளா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் டீம் வந்து டிஃபீட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4th டே ஆஃப் த ஐபிஎல்ல லக்னோல வந்து லக்னோ அடி வாங்கிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி டெல்லிக்கு. அண்ட் அவங்களோட பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ அதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்ஆர், செகண்ட் ஆர்சிபி அண்ட் 4th மும்பை இருக்காங்க. ஸோ இதுதான் ரமணா. நாளைக்கு இன்னும் ஐ திங்க் எல்லாருமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க கரெக்ட். இன்னையோட வந்து அந்த 10 டீமுமே எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச் ஆடிட்டாங்க. இல்ல டாப் 5 மேல இருக்கிற டீம், கீழே இருக்கிற டீம்னு பார்த்தா நம்ம சிஎஸ்கே தான் கடைசியா இருக்காங்க. அதுக்கு டேபிளே பார்க்கலாம் நான் ரமணா. பார்க்கல. அதுதான் ரமணா. ஸோ சிஎஸ்கே அடுத்த மேட்ச் வேற பஞ்சாப் கிட்ட, அகைன்ஸ்ட் பஞ்சாப் இன் சேப்பாக்க ரமணா. எனக்கு அதுவுமே கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. பஞ்சாப்லாம் நம்ம லைட்டா எடுத்துக்கவே கூடாது. ஆமா ஆமா. ஸோ நல்ல ஒரு விக்டரில இருந்து அவங்களும் வராங்க.
ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ பண்ணும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம்னா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஒரு விக்டரி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுக்கும் ஸ்டார்க்லாம் வந்துட்டாருன்னா இன்னும் நிறைய என்ன ஸ்ட்ரென்த் ஆயிடும் அவங்களோட பவுலிங் ரம்னா. ஸோ அவங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஃபைன் டாட்ஸ் எதுவுமே இல்லைண்ணா. எல்எஸ்டி எனக்கு தெரிஞ்சு வர்றது கஷ்டம் தான் டாப் 4ல. ஸோ இதான் ஃபைனல். நான் என்ன கேட்டா எல்எஸ்டி 10th முடிக்காம இருந்தாலே நான் சந்தோஷப்படுவேன். அதுவே ஒரு விக்டரியா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப சுமாரா தெரியுது பார்க்கும்போது. அவன் என்ன சுமாரா தெரியுதுன்னா அவங்களோட கேப்டன்சி தான் ரொம்ப சுமாரா தெரியுது. அந்த டீம் டிசிஷன் இம்பாக்ட்ஸ் அப்ப யாரை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணல அது இன்னும் அவங்களுக்கு தெரியல. மேபி கோயிங் ஃபார்வர்டு கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் அண்ட் கோ பார்க்கலாம் ரமணா என்ன பண்றாங்கன்னு. சர்ப்ரைஸ் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் ரமணா. ஸோ எஸ் பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச்ல மீட் பண்ணலாம் ரமணா. நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகேண்ணா, பாய்ண்ணா. தேங்க்ஸ்.